Hi friends, welcome to Johan Academy. பிசி எக்ஸாமுக்கான டே 2 ரிவிஷனில் ஒரு 2 டாபிக் நம்ம படிக்க போகிறோம். இந்த 2 டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக படிச்சீங்க அப்படின்னா வரக்கூடிய பிசி எக்ஸாமில் ஒரு 2லேருந்து 3 கொஸ்டினுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம ரிவிஷன் சீட் பேட்சில் 300 ரூபாய் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரிவிஷன் சீட் பேட்சில் உள்ள ஒரு மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நோய்களை உண்டாக்கும் நுண்ணுயிரிகள், அதனால் பாதிக்கப்படும் உறுப்புகள், அதுக்கப்புறம் நோய் தடுப்பு முறைகள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். சரிங்களா? ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 நடந்த பிசி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது? ஸோ பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிஜி தான் போடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிசிஜி பார்த்தீங்கன்னா காசநோய் வராமல் தடுக்க தான் இந்த தடுப்பூசி போடப்படுது. சரிங்களா? ஸோ நீங்கள் தடுப்பூசி ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும். ரெண்டாவது பாருங்க, அதே வருஷத்தில் கேட்டிருக்காங்க பாருங்க, டைஃபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது? ஸோ டைஃபாய்டு தொற்றை தடுக்க பார்த்தீங்கன்னா டிஏபி தடுப்பூசி வந்து செலுத்தப்படும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தடுப்பூசி ரிலேட்டடான கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ தடுப்பூசி ரிலேட்டடான கண்டென்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? ஸோ மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு பார்த்தீங்கன்னா கல்லீரல். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த நோய் வந்து எந்த உறுப்புகளை தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் கண்டென்ட் படிச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ இது போக எந்த நுண்ணுயிரால எந்த நோய் உண்டாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் படித்து வச்சுக்காங்க. அடுத்தது ரெண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல்கள். சரிங்களா? ஸோ தேர்தல்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பிசி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 நடந்த பிசி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தலைப்பு நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா உறுதியாக இப்போ வரக்கூடிய பிசி எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாடு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ நோட்டா பார்த்தீங்கன்னா 2014 நடைபெற்ற பொது தேர்தலாம் நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் ஒரு 2 டாபிக் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். பிஎஸ்சி எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அந்த ரிவிஷன் சீட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 300 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் ரிவிஷன் சீட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.